பொருளாதார மகான் கேட்குறாரு, கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு. தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம்ல, மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம். செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு எது டவுட் குறையணும் சார்? அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படி உங்களுக்கு என்ன எடுக்க இருக்கு சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்கூரியை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தடவை கிடையாது உங்களுக்கு. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசு தான் கடன் வாங்குது, எப்படி திருப்பி கட்டுவீங்க சொல்லு? நீ சொல்லுப்பா, நீ ஒரு பொருளாதார அறிஞர்லாம் கிடையாது, சொல்லு. ஒரு அரசாங்கம் 10,000 கோடி கடன் வாங்குது உலக வங்கியில், எப்படி திருப்பி கட்டும்? உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு என்ன அதை பற்றி? அந்த கடன் திருப்பி கட்டுமா வேணாமா? கட்டணும் சார். கட்டணும். எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்தில் எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியையும் உயர்த்தினா யார் அதை கட்ட போகிறது? நாங்கள் தான் சொல்லிட்டு போகிறோம். நம்ம தானே கட்டணும். கேட்குறான் தாள் அறிவு இல்லாமல் உனக்கு என்ன வந்துச்சுன்னு எவ்வளோ திமிரு தெரியுது அவங்களுக்குலாம்.